பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பலமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மேல ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியாது. தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எப்போ நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறோமோ அப்போ பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான். நம் கர்த்தருக்குள்ளான விசுவாசத்தை எப்படியாவது ஒரு தடையை போட்டு நீக்கலாம் என்று இருப்பான். சுற்றிலும் சில சூழ்நிலையின் மூலமாக நம்மை நெருக்கி சோதனைக்குள்ளாக அகப்பட்டு ஏதாவது செய்யலாம் என்று பல தடைகளை உண்டு பண்ணுவான். ஆனால் கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்கும் பொழுது, இங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக, எவர்களுக்கு முன்பாக என்றால் முந்தின வசனத்துல யாக்கோபின் ஜனங்களே, அப்புறம் இஸ்ரவேலின் மீதியானவர்களே, உங்களை சேர்ப்பேன், உங்களை கூட்டுவேன். அப்ப கர்த்தருக்குள்ளான ஜனமாக நாம் இருக்கும் பொழுது, அவரை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு முன்பாக அவர் செல்கிறவராக இருக்கிறார். தடைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் அவர் ஜனமாகிய நாம் இருக்கும் பொழுது அந்த தடைகளை நீக்கி போட்டு நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இங்க பார்த்தோம் என்றால் அடுத்ததாக வாசலினால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். சரியான வழி, குறுக்கு வழி அல்ல, வாசலினால் கம்பீரமாக. ஏனென்றால் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயம் கொடுக்கும் வாழ்க்கை. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த ராஜாதி ராஜா நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு கலக்கம் வேண்டாம், ஜெயம் கொடுக்கும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னால் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கடந்து போவார். கர்த்தர் முன்னால கடந்து செல்லும் பொழுது எந்த அச்சமும் தேவையில்லை. உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் நமக்கு அச்சம், பயம் தேவையில்லை. ஏனென்றால் என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் தடையை மற்றும் தேவன். ராஜா எனக்கு முன்பாக செல்கிறார். சரியான வாசலின் மூலமாக நான் உட்பிரவேசிக்க முடியும். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்கிறார். ஒரு பயமில்லாத வாழ்க்கை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய ஜனமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளான பிரியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, விசுவாசத்துல இன்னும் தெளிவாக, நம்பிக்கையில உறுதியாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஜனமாக நாம் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தடைகளை நீக்கி போடும் தேவன் நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போக முடியும். நம் ராஜா நமக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்துவார். இந்த மாதத்துல அவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவருக்குள்ளான விசுவாசத்துல, வேத வாசிப்புல, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சமாதானத்தை தந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வழி நடத்துவாராக. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.